இந்த போரில் தமிழ் மக்கள், தமிழ் தாய்கள், குழந்தைகள் என்று பாராமல் இனவெறி ராணுவம் அங்கே கொண்டு குவித்துக் கொண்டு வருகிறது. சுட்டுக் கொன்ற பெண்ணை கற்பழிக்கின்றது, குழந்தைகளை கற்பழிக்கின்றது. பெரியோர்களே, நண்பர்களே, காவல்துறை அதிகாரிகளே, இந்த சம்பவத்தை நாம் தினந்தோறும் செய்தித்தாள்களே பார்க்கிறோம். நாம் தாயாக இருந்தாலும் இப்படி மௌனம் சாதிப்போமா? நம்முடைய தங்கையாக இருந்தால் இப்படி நாம் மௌனம் சாதிப்போமா? இப்படிப்பட்ட இளவரியை எதிர்க்காமல் தமிழக அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துகிறார்கள். எல்லா கட்சிகளும் பெயராளர்களோ உணர்வாலோ போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் இந்திய அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. காரணம், இன்றைக்கு ஒரு வீட்டை கொளுத்தியவனை அந்த வீட்டை அணை, அந்த வீட்டை அணை என்றால் அந்த வீடு கொளுத்தியவன் அணைய முயற்சிக்க மாட்டான். அதே வேளையில் இன்றைக்கு அந்த போருக்கு அனைத்து உதவிகளை செய்திருக்கின்ற இந்திய அரசு முன்வந்திருக்கின்றது. ஆகையால் இப்படிப்பட்ட இனவரி போருக்கு இந்திய அரசு தான் காரணம். இந்திய அரசாங்கம் இலங்கையை போரை நிறுத்து என்று நிர்பந்தம் செய்யாது. ஏனென்றால் இந்திய அரசாங்கம் இலங்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அசாம், காஷ்மீர், மணிப்பூர், நாகாலாந்து இந்த மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு சுயநிலை உரிமை வழக்கு அப்படி என்று கேட்பார்கள். அதே சமயத்தில் இந்திய அரசு கேட்கின்ற பொழுது இலங்கை அரசு இந்திய அரசை பார்த்து உங்கள் மக்களுக்கு சுய வழக்கு என்று அவர்கள் பதில் கொடுப்பார்கள். ஆகையால்தான் இந்திய அரசாங்கம் அந்த போரை நிறுத்துவதற்கு பதிலாக போரை தூண்டிக்கிட்டிருக்கிறது. நேற்று சென்னையிலே செல்வகுமார் என்பவர் ஆனால் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்குள் இன்றைக்கு இனவரியை தூண்டியிருக்கிறது. ஜெயலலிதா
பார்ப்பனர்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.